ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது மட்டும் இல்லாமல் 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பழம் கொடுக்காப்புளியை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே மரத்தில் ஏறி அடித்து பிடிச்சி அப்படியே வந்து என்னது அங்கங்கே இருக்கிற கொடுக்காப்புளி மரத்தில் கொடுக்காப்புளி பறித்து தின்ன காலத்தெல்லாம் மறக்க முடியாது. ஸோ இப்போ எப்படிடா கொடுக்காப்புளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரோட்டோரத்தில் கடையில் பார்த்தா கூட ரூ. 70, ரூ. 100, ரூ. 200 சொல்கிறான். வாங்க முடியாத விலை. சரி, இப்படி தான் நம்மளுக்கு எப்படா கொடுக்காப்புளி கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருந்துச்சு. நல்ல பெரிய மரம். அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா கொடுக்காப்புளி செம்மையாக இருந்துச்சு. உடனே அன்னைக்கு காலையில் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், உடனே போய் ஒரு ஒரு சுரண்டி ஒரு நல்ல இது கொடுக்காப்புளி பறிக்கிறதுக்குன்னு ஒரு கம்பை எடுத்து அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இழுத்து இழுத்து நிறையா கொடுக்காப்புளி பறித்து போட்டேங்க. கொடுக்காப்புளி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அழகு. அந்த பார்த்தோன்னே நமக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே அதை பறித்து சாப்பிட்டு பார்த்தோன்னா செம்ம டேஸ்ட்டு. பார்க்க வைக்க அப்படி சுவை வந்து என்னது அந்த பழைய 90s கிட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பழைய நினைவுகளெல்லாம் அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்துச்சு. அப்படியே நல்லா பறித்து நிறையா இருந்துச்சு. சரி, எல்லாத்தையும் பறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பறித்து நாங்கள் அப்படியே ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்டு அப்படியே அந்த நாளையே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொடுக்காப்புளி சாப்பிடணும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் கொடுக்காப்புளியே நிறைய பேர் கிடைக்காது. ஸோ இப்படி சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.